ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதியோர் இல்லம் போனப்போ ஒரு அம்மா அவங்களுடைய டைரி எழுதிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய வசனங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது ஒரு பக்கத்தில் சில வரிகள் எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. என்னன்னா, முதியோர் இல்லத்தில் நான் உன்னை சுமந்த 10 மாதத்தில் ஒரு கணம் கூட பாரமா எனக்கு இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு கணமும் பாரமா இருக்கின்றது. என் கண்கள் வாசலையே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. என்றாவது ஒரு நாள் என்னை திரும்பி அழைத்து செல்வாய் என்று. நான் நடைபழகிய என் மகன் என்னை முதியோர் இல்லத்தில் விட்டு சென்றான். என்னால் நடக்க முடியாத காரணத்தினால். நம்ம இவ்வளோ பாவங்கள்லாம் செஞ்சுட்டு கோவில் உண்டியல்களில் காணிக்கை செலுத்தி புண்ணியத்தை சேர்ப்பதனால் எந்த பலனும் இல்லை. கருவறையில் சுமந்த தாயும் காலம் முழுவதும் தன்னை தோளில் சுமந்த தந்தையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு கோவில் கருவறைகளில் பிரார்த்தனை செய்து என்ன பலன்கள் இருக்குங்க? இதை நீங்கள் ஒரு நாள்லாம் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு முதுமை காத்திருக்கின்றது. அதை எப்பவுமே மறந்துடாதீங்க.